நீங்கள் பார்க்குறது பாண்டிச்சேரியில் உள்ள மியூசியத்துக்கு உள்ளார நுழையும் போது டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய சிலைகளை அழகழகாக அதோடைய பேரோடு வச்சுருந்தாங்க. நாம் எப்போவுமே சிலைகளை எல்லாத்தையும் கோயிலில் தான் பார்த்து பார்த்து நம்ம பழகியிருப்போம். அதை ஒரு கலை நயத்தோட இந்த இடத்துல நந்தியை பார்க்கும்பொழுது நமக்கு பக்தி மட்டும் வரல, அது இல்லாமல் அதனுடைய கலை நயம் தெரியுது. அந்த தூணில் பாருங்கள், ஒரு கல்லில் இவ்வளோ அழகாக நம்மளால் செதுக்க முடியுமா? அங்கே சிவன் சிவலிங்கத்துக்குள்ளார இந்த வெளியில் வர மாதிரி சீனு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு போட்டில் அந்த அவங்க எல்லோரும் போகிறாங்க. அதில் ஒரு படகோட்டி ஒரு துடுப்பு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். ஒவ்வொரு கல்லுமே சாதாரண கல்லாக இருக்கும்போது அதுக்கு ஒரு அழகு கிடையாது. ஆனால் அதை ஒரு சிற்பி ஒரு சிலையாக செதுக்கின பிறகு இங்கே பாருங்கள், இந்த நந்தியில் அந்த கழுத்தில் உள்ள மணி இருக்குல்ல, அதெல்லாம் கூட அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கல்லில் செதுக்கும் பொழுது ஒவ்வொன்றுமே, இப்போ நம்ம பார்க்குறது சூரியன், அதுமாரி சந்திரன், செவ்வாய் கிரகம் எல்லாத்தையுமே அப்படியே சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இந்த சிலைகளுக்கு கீழேயே சில சிலைகள் கொஞ்சம் தலை, கை இதெல்லாம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சும் இருந்துருச்சு. ஒவ்வொன்றுக்கு கீழே அதனுடைய பேரை எழுதும்பொழுது நமக்கு அது நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது கல்மரம். அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே மரம் கல் மாதிரி ஆகிடுமா. அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் போனால் கட்டாயம் இது என்ட்ரன்ஸில் பாருங்கள்.